ஹலோங்க. நான் இந்த 100 நோட்டை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 100 நோட்டுக்கு யூஏஇல வேல்யூ கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பராக தான் நினைப்பேன். ஆனால் இந்த 100 நோட்டுக்கு இந்தியாவில் வேல்யூ இருக்குது. உண்மை தானே? நீங்கள் இந்த 100 ரூபாவை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபாயை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. ஆனால் 100 ரூபாயை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஒரு வேல்யூ இருக்காது. அதே மாதிரி தான் இந்த 100 மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெஷராக யூஏக்கு வந்தீங்கன்னா, அதே நீங்கள் 1000 ரூபாயா வந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நீ இதெல்லாம் சொல்றியே, நீ 100 ரூபா நோட்டா தானே இருந்த, நீ எப்படி இங்கே கிடைச்ச அப்படின்னா, எனக்கு இங்கே உள்ள 1000 ரூபா நோட்டுக்கு ஈக்குவலான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. அதனால தான் என்னால் இங்கே வர முடியுது. ஒன்று நீங்கள் அது மாதிரி வரணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபா நோட்டாக வரணும். ரெண்டும் இல்லாமல் இந்த 100 ரூபாலேருந்து 50 ரூபாயா வந்தாலும் வேல்யூ கிடையாது, 100 ரூபாய்க்கு 150 ரூபாயா வந்தாலும் வேல்யூ கிடையாது. ஒன்று 1000 ரூபாயா வாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள 1000 ரூபாயா ரெஃபரன்ஸ் மூலயமா வாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.